ஹாய் गाइस, இன்னைக்கு இந்த கிசா செஸ்வன் சாஸை வச்சு அருமையான டயட் சிக்கன் ரைஸ் பண்ணேன். அது என்னன்ட்டு அப்படியே போற வழியில பார்ப்போம். வீக்லி வெயிட் செக்கிங் டே. லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் வெயிட் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 250 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ அதை செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மில்க் எக்ஸ் எடுத்துட்டு டேரக்டா லஞ்ச் குக் பண்ண போயிட்டேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய இந்த வெஜ்ஜஸ்லாம் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் கார்லிக் போட்டுக்கிட்டேன். அது கோல்டன் ப்ரௌன்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கிட்டேன். அதுவுமே கோல்டன் ப்ரௌன்ல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கேப்சிகமும் கேபேஜும் போட்டுக்கிட்டேன். கேபேஜோட குவான்டிட்டி அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அது லோ இன் கேலரி, சாஃப்டா ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சூடு வச்சுக்காம மிக்ஸ் பண்ணுங்க பார்த்து. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்பதான் நம்ம ஆள் வரோம். கிசா செஸ்வன் சாஸ் நல்லா கிசாவா இருப்பான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சோயா சாஸ் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி போடணும். நான் தான் ஆர்வ கோளாறுல ஃபர்ஸ்டே ரைஸை போட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் முக்கியம் இல்லை பிக்லே, அதனால பேன் ஃப்ரை பண்ணி சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்க எக்ஸோ கூட போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா ஒரு அருமையான சிக்கன் ரைஸ் ரெடி. அப்படிதான் என்ன சொல்லி நான் ஏமாத்தி வச்சிருக்கேன். ஆனா இது நிஜமாலே நல்லா இருக்கும். சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை ஃப்ரீக்வெண்டா பண்ணி சாப்பிடாதீங்க. மாசத்துல ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா பெட்டர். அதுக்கப்புறம் ஒரு மீன் எண்ணெய் முள்ளிட்டு சின்ன உரக்கொண்டு நினைச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. டயட் இருக்கணும்ல, அது காசு வேணும்ல, அதனால கிளைண்ட் ஒர்க். அதுக்கப்புறம் அந்த வாக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆக்டிவ் ரெஸ்ட் டேவா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாக் பண்ண போய் சும்மா இருந்தாலே இந்த மூளை 300 விஷயத்த 300 விதமா யோசிக்கும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு இருவேன். பட் ஆனா சமயத்துல இதுவே வாக் ஆகாது. இதோட பெட்டர் ஆப்ஷன் ஏதாச்சும் இருந்தா நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பார்ப்போம் கைஸ். பாய்.